வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக அனைத்து துறை செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகள் அனைவரும் இணைந்து பணியாற்றவும் அறிவுறுத்தல். பல நாட்கள் பெய்ய வேண்டிய மழை காலநிலை மாற்றத்தால் ஒரே நாளில் பெய்வதால் சமாளிப்பது சவாலாக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. வெள்ளத்தின் போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வகையில் செயல்படவும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 18 சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டியுள்ளதாக தகவல். புதிய தேர்தல் திட்டம் தொடர்பான 3 மசோதாக்களை வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்ய மத்திய அரசு தீவிரம். பாகிஸ்தான் நல்லுறவை பேணியிருந்தால் IMF-இடம் அவர்கள் கேட்பதை விட அதிக நிதியை இந்தியாவை கொடுத்திருக்கும் என ராஜ்நாத் சிங் பேச்சு. உலக அளவில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி கூட காஷ்மீர் பற்றி ஐநா சபையில் பேசவில்லை என்றும் கருத்து. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழையால் குற்றாலம் பேரருவியில் ஆர்ப்பரித்து பாய்கிறது வெள்ளம். தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் அருவியில் குளிக்க தடை விதித்தது காவல்துறை. மதுரையில் அடுத்தடுத்து 3 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். இமெயில் மூலம் வந்த மிரட்டலை அடுத்து 3 பள்ளிக்கூடங்களிலும் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தியது காவல்துறை. துணை முதலமைச்சராகியதன் மூலம் திமுகவின் வாரிசு அரசியலை உதயநிதி நிரூபித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கருத்து. தமது குடும்பத்தை பற்றி மட்டுமே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிந்தித்து வருவதாகவும் விமர்சனம். லட்டு பிரசாத கலப்பட நெய் விவகாரத்தில் திருப்பதி மற்றும் திருமலையில் உள்ள தேவஸ்தான கிடங்குகளில் சிறப்பு விசாரணை குழு ஆய்வு. கோயிலுக்கு வெளியே உள்ள பூந்தி தயாரிக்கும் மடப்பள்ளியிலும் குழுவினர் விசாரணை. நெய் கலப்பட விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் திண்டுக்கல் AR டைரி ஃபுட்ஸ் உரிமையாளர் ராஜசேகர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல். தங்களது தரப்பில் எந்த கலப்படமும் செய்யவில்லை என கூறி திருப்பதி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல். 25,000 ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்ட சிறிய ரக செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி திருவண்ணாமலை பொறியியல் மாணவர்கள் சாதனை. 500 கிராம் எடை கொண்ட யூலாக் 3 செயற்கைக்கோள் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இருந்து விண்ணில் சீறி பாய்ந்தது. திருவனந்தபுரம் நவராத்திரி விழாவில் பங்கேற்க கன்னியாகுமரியில் இருந்து மன்னர்கள் கால பாரம்பரிய முறைப்படி புறப்பட்ட சாமி சிலைகள் ஊர்வலம். 2 மாநில போலீசாரின் துப்பாக்கி ஏந்திய மரியாதையுடன் கோலாகலமாக புறப்பட்ட ஊர்வலத்தில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி பங்கேற்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் யானை சின்னம் குறித்து பகுஜன் சமாஜ் கட்சி எழுப்பிய ஆட்சேபனைக்கு பதிலளித்தது தேர்தல் ஆணையம். கட்சிகளின் கொடிகளையும் அதில் இடம்பெற்றிருக்கும் உருவங்களுக்கும் ஒப்புதலோ அங்கீகாரமோ அளிப்பது இல்லை என விளக்கம். உச்சநீதிமன்றத்தில் யா என சொல்லக்கூடாது, எஸ் என்றுதான் சொல்ல வேண்டும் என தலைமை நீதிபதி சந்திரசூட் அறிவுரை. இது காஃபி ஷாப் இல்லை, நீதிமன்றம் என்றும் தனக்கு யா என சொல்பவர்களை கண்டால் கொஞ்சம் அலர்ஜி எனவும் வழக்கறிஞர்களுக்கு எச்சரிக்கை. சிறப்புரிமை பெற்ற சிலருக்கு மட்டும் சூரியன் பிரகாசிப்பதாகவும் மாநிலத்தின் பிற பகுதிகளுக்கு 40 மாதங்களாக கிரகணம் நீடிப்பதாகவும் அண்ணாமலை விமர்சனம். விடியல் என்பது சுயம், குடும்பம், அந்த குடும்ப தலைமைக்கானது என்று மக்கள் புரிந்து கொண்டிருப்பதாகவும் கருத்து. இந்தியாவுக்கு புதிதாக 26 ரஃபேல் மெரைன் ஜெட் விமானங்களுக்கான இறுதி விலையை நிர்ணயித்தது பிரான்ஸ். விக்ராந்த் உள்ளிட்ட கடற்படை கப்பல்களில் ரஃபேல்களை பயன்படுத்த இந்தியா திட்டம். கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் சாலை விதிகளை மீறியதாக இந்த ஆண்டில் 40,000 ஓட்டுநர் உரிமங்கள் ரத்து. இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் சென்றதாக 36 லட்சம் பேர் மீது வழக்கு. லடாக்கில் அசல் கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து படைகளை திரும்பப் பெற சீனா மறுப்பதன் எதிரொலி. இந்தியாவும் தனது படைகளை தொடர்ந்து எல்லையில் நிலைநிறுத்தியிருப்பதோடு மேலும் படைகளை குவிக்க முடிவு. பாரிஸ் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்ட இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு ரிலையன்ஸ் பவுண்டேஷன் சார்பில் பாராட்டு விழா.
மும்பையில் உள்ள முகேஷ் அம்பானியின் அன்டிலியா இல்லத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. இரு விண்வெளி வீரர்களுடன் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை சென்றடைந்தது ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம். பூமிக்கு அழைத்துச் செல்ல வந்த விண்வெளி வீரர்களுக்கு நாசா விஞ்ஞானிகள் சுனிதா வில்லியம்ஸ், புட்ஜ் வில்மோர் வரவேற்பு. நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவித்தது மத்திய அரசு. இந்திய சினிமாவிற்கு ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் விருது வழங்கப்படுவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல்.